ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி ஊரில் வந்து கோவில் படம். ஸோ நாங்கள் கோவில் போனது, இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து விளாகாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக நிறைய போச்சு. பட் நான் கவர் பண்ணியிருக்கிறது வந்து கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் போஸ்ட் போடுறேன். இந்த வீடியோக்கு இன்ட்ரோவுமே எடுக்கல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இன்றைக்கி இன்ட்ரோவே எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து கால் பண்ணிலாம் கேட்டாங்க, நம்ம வீடியோக்கு இவ்வளோ பேர் ஈகராக எட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவில் திருவிழா அன்னைக்கு மார்னிங் நாங்கள் எந்திரிச்சு என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வீடியோவாக பார்க்க போறீங்க. மேடம் இது ஆக்சன் மேடம். எல்லாருமே இட்லி சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மார்னிங் சாப்பாடுக்கு. நான் வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே எங்கள் சித்தி பூஜை பொருள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது எதுவுமே மாட்டாமல் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து மாட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விளக்குக்கு பொட்டு வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. சின்ன வயசில் வந்து வீட்டில் பெரியவங்க வைக்கும்போது ஆசைப்பட்டு விளாட்டுத்தனமாக வைப்போம். இப்போ இதெல்லாம் நம்மளுடைய வேலை, பட் பண்ணுறதில்ல. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த வீடியோவே லேட்டாக தான் உங்களுக்கு வருது, அதனால தான் கொஞ்சம் குயிக்காக போட்டலாமேன்ட்டு ஆஃப்டர்நூன் சாப்பாடுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாத்தையுமே நான் என் பாப்பா எல்லாருமே கட் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிட்டோம். அதுக்கப்புறமா பால் கூட கொண்டு வருவாங்க இல்லையா, அதுவுமே வந்துருச்சு. கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பொய்க்கால் குதிரைன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் வந்து பீக்காக்கு, இந்த மாதிரிலாம் டால் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வீடியோலாம் வந்து பாப்பா தான் எடுத்தா. ஸோ வீடியோ எடுக்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நல்லா விளாட்டெல்லாம் காமிச்சாங்க, அந்த மயில் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கோவில் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறமா தான் நாங்களே போனோம். ஏன்னா எல்லோரும் கிளம்பி போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. ஓகே, சூப்பர். ஹாய் गाइस. இந்த சைடு எனக்கு இந்த சைடு வா. பார்க்கலாமா? இடத்த பார்க்கலாம். கோயில எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டுருக்கோம். போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வர வேண்டிதான். இவ்வளோ பேர் கிளம்பி போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் எல்லாரையும் நான் கிளப்பி விட்ருக்கேன். இருக்கடா. ஹாய் गाइस, நம்ம கோயிலுக்கு உள்ள வந்துட்டாச்சு, வாங்க. சித்தி வந்து தாவணியில் சாரி வேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெயிலுக்கு நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ட்டு நான் சிம்பிளாக ரெடி ஆக்கிட்டேன். நானும் பாப்பாவும் சேம் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். பட் வந்து அவள் தாவாணி கட்டுறதுனால அவள் வேர் பண்ணல. ஸோ நான் மட்டும் வேர் பண்ணேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நடந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம்.
ஹேர் ஸ்டைல் உழையவே இல்லைல்ல. வைங்க வரேன். வைங்க சாப்பிடுமா? நான் சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் சாப்பிட போகிறோம் எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து காஃபி எல்லாம் குடித்து திரும்ப ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்கியாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் எழுந்திரிச்சு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ சாமி வருதாமா பார்க்கலாம். இன்னும் நாங்கள் நைட்டு வேறு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது. நைட்டு கோயிலுக்கு போனால் அதை தனி விலாக எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச இதோடய ஆட் பண்ணுறேன். ஓகே பார்க்கலாம். என்ன எடுக்கணும்? ஈவினிங்கும் சாமியெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டு வாசலில் வந்து பொங்கல் விடுவாங்களாமா. ஸோ இங்கேயும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு திரும்ப நைட்டு கோயிலுக்கு போகணுமா. ஸோ ரெடி ஆகணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னால் சாப்பிட்டுட்டோம். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் சித்தி வேலைலாம் பார்த்து ஹேர்லாம் டயர்டாகி போயிருக்கு. நான் அந்த டைமில் போய் வீடியோ கவர் பண்ணேன். எங்க இருக்கு இந்த இருக்கு. ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விலாகு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாக ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த பால்குடம் அப்போல்லாம் சரியான கூட்டம். அப்புறம் வந்து பொய்க்கால் குதிரை அது, அப்புறம் வந்து பீகாக் அந்த மாதிரிலாம் பொம்மை. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை விட வந்து நைட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் விலாகில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாருமே பாருங்கள். எல்லா ஊர்லேயும் வைக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாக் வந்து வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் விலாகை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. டாடா, பாய்.